கேரக்டரை ஏமாறதுக்காகவே இந்த சீரியல் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இனி வர எபிசோடில் கோபி வந்துட்டு ராதிகா கிட்ட ரொம்ப அழுது புலம்பிட்டு இருக்கிறாரு. என்னை வந்துட்டு எல்லாருமே வெளியில் போக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் இது என்னோட வீடு, எப்படி நான் விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேணும்னா எங்கள் அம்மா கிட்ட வந்து ஒருக்கா நான் பேசி பார்க்குறேன், பேசினா அப்படின்னா அவங்க வந்துட்டு இங்கே இருக்க சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னதாகவே வந்துட்டு ஈஸ்வரி பாட்டி சொல்லியிருப்பாங்க, உன்னை விட வந்துட்டு இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் நீ இந்த கருவை கலைச்சிட்டு நீ வீட்டில் இருக்கிறதா இருந்தால் இரு, இல்லை அப்படின்னா வந்துட்டு நீ உன் வேலையை பார்த்துட்டு போயிரு அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு இப்போயும் வந்து நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கோபியோட அப்பா வந்துட்டு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, என்னோட வீடு, நீ என்ன சொன்னாலும் நாங்கள் அதுக்கு கட்டுப்பட்டு தான் நாங்கள் இருக்க முடியும், கோபிக்கும் உனக்குமே வந்துட்டு இப்போ உறவு இல்லை அப்படின்னு ஆகிப்போச்சு. ஸோ இப்படி இருக்கிற சூழலில் நாளைக்கு நீயே வந்துட்டு எங்களை வெளியில் போக சொல்லிட்டாலும் நாங்கள் கண்டிப்பாக அதை வந்துட்டு வெளியில் போய் தான் ஆகணும். என் பையன் வந்துட்டு இப்படி உன்னை வந்துட்டு தன்னந்தனியாக விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்துட்டு உனக்கு மன்னிப்பு கேட்கணும். ஸோ அதை தவிர்த்து அவனோட சொந்தம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணிட்டு இருக்கிறான். அதுதான் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கூட்டு வந்தது இங்கே சரி, ஆனால் இவ்வளோ தூரம் வந்துட்டு ஆகும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவும் இல்லை. அவனும் வந்துட்டு இத்தனை நாளும் வந்து நம்மக்கிட்ட அதை மறைச்சிக்கிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொன்னதும், ஸோ பாக்கியா வந்துட்டு அப்படிலாம் வந்துட்டு உங்களை அவ்வளோ சீக்கிரம் வெளியில் போக சொல்லிட மாட்டோம், கண்டிப்பாக வந்துட்டு நீங்களும் எனக்கு ஒரு அம்மா அப்பா மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கான்பாஸ் லீவ் பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரோமோ அண்ட் அப்டேட் தெரிஞ்சுக்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.